தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பாக ஐயா மாப்போசி சிவஞானம் அவர்களுடைய பிறந்த நாள் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படி என்பதற்கு முன்மாதிரியாக வாழ்ந்துட்டு போயிருக்கின்றார். அவருக்கு தமிழக மக்கள் கிராமிய மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் கேவிஎஸ் சரவணனுடைய வருடம் இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பல அன்பு சகோதரர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். அண்ணன் ஜோதிமணி ஐயா அவர்களும் சவுந்தரராஜன் சார் அவர்களும் வந்திருக்கிறாங்க. ஏதோ பிறந்த நாளுக்கு மாலை போட்டு போகிற விஷயமே இல்லாமல் வருடம் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போட்டு மகிழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கிராமிய மக்கள் இயக்கம் இன்னும் பெரிய அளவுக்கு வளர வேண்டும். அந்த இயக்கத்தினுடைய தலைவர் சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவரை சுற்றி இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சிறப்பான வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர் விட்டு சென்ற நிறைய பணிகள் அவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய நம்ம சொல்லலாம். ஒரு எளிமையாக வாழ்ந்து இன்றைக்கி எல்லாருடைய கிராமிய மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் ரியல் எஸ்டேட் சங்கத்தின் சார்பாக நானும் இதில் கலந்து கொண்டிருக்கின்றேன். வருடம் அவர்கள் அழைத்தால் நான் நிச்சயம் வருடம் கலந்து கொள்வதில் சந்தோஷப்படுகின்றோம். சில விஷயங்கள் நம்ம போகிறதுனால நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். எல்லோரும் இது போல் இந்த போல் மனிதர்களாக வாழ வேண்டும். அரசியலில் நம்ம எவ்வளோ பேரை பார்த்துருப்போம். ஒழுக்கம், நேர்மை, நாணயம் இப்படி தான் வாழ வேண்டும். பார்த்திங்கனாக்கா காமராஜர் காலத்திலேருந்து பார்த்திங்கனாக்கா இவருடைய சேவைகளும் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் பல வருடம் சிறப்பாக செய்வார்கள். இந்த கிராமிய மக்கள் இயக்கம் இன்னும் பெரிய அளவுக்கு வளர்ந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதுக்கு இருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் கேவிஎஸ் சரவணன் இன்னும் சிறிய முயற்சிகள் எடுத்து பெரிய அளவில் வளர்ச்சி கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.